அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வருட ரமலானுடைய மாதத்தையும் சற்றேறக்குறைய ஒரு 20 நோன்புகளை அல்லாஹ் நமக்கு தந்த நிலையில் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். மீதமுள்ள 10 நோன்புகளினுடைய ஒற்றை இரவுகளில், அதிலும் குறிப்பாக லைலத்துல் கத்ருடைய இரவுகளில் நம்மால் இயன்றவரை இபாதத்துகளை செய்து நாம் மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற நல்ல ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள வேண்டும். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு வருடமும் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை சந்தித்து வருகிறோம். இவ்வருடமும் ரமலானுடைய மாதத்தை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதிகாலை பொழுது ஃபஜ்ருடைய நேரத்திலிருந்து மகரீபுடைய நேரம் வரை ஒரு 13.5 மணி நேரம் உண்ணாமல் பருகாமல் உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுக்காக வேண்டி பகல் முழுக்க மிகப்பெரிய ஒரு இபாதத்தில் நாம் எல்லாம் ரமலானுடைய மாதத்தில் கழித்து வருகிறோம். இதெல்லாம் எதற்காக வேண்டி அன்பார்ந்த சகோதரர்களே? இந்த உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்களை எல்லாம் அல்லாஹ் பட்டினி கிடக்க வைப்பதன் மூலம் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு அந்தஸ்தும் கூடிவிடப் போவதில்லை. உலக மக்கள் எல்லாம் நோன்பை புறக்கணித்து இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை உதாசீனப்படுத்தினால் அல்லாஹ்வுடைய அந்தஸ்தில் எந்த குறைவும் வரப்போவதில்லை. நாம் எல்லாம் நன்கு அறிந்தவர்கள். இந்து சமுதாய மக்களை எடுத்தால் அவர்களுக்கும் உண்ணாவிரதங்கள் உண்டு. ஒரு சில உணவுகளில் கட்டுப்பாடுகள். கிறிஸ்தவ சமூக மக்களை எடுத்தால் அவர்களுக்கும் உண்ணா நோன்பு என்று நோன்புண்டு. ஆரம்பகால ரிஷிமார்கள், ஆரம்பகால ஆன்மீகவாதிகள் எல்லோரும் இந்த நோன்பு பிடித்தலை தங்களுடைய சமூக மக்களுக்கு எடுத்துச் சொல்லி வந்திருக்கிறார்கள். அல்லாஹுவும் இந்த நோன்பு மனித சமூகத்திற்கு மிக மிக அவசியமான ஒன்று என்பதை புரிந்த காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்தை சார்ந்த நமக்கு மட்டும் அல்லாஹ் இதை கடமையாக்காமல் முற்சென்ற எல்லா சமூகங்களுக்கும் அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கியதாக திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்தின் 183வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். யா அய்யுஹல் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகுன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முற்சென்றவர்களின் மீது இந்த நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதே போல உங்களின் மீதும் இந்த நோன்பை நான் கடமையாக்கி இருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். அந்த வசனத்தின் இறுதியில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, காலம் காலமாக தொன்று தொட்டு எல்லா சமூக மக்களுக்கும் கடமையாக்கப்பட்ட இந்த நோன்பை ஏன் உங்களின் மீது நான் கடமையாக்கினேன் என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது, லஅல்லக்கும் தத்தகுன், நீங்கள் இறையச்சம் உள்ள மனிதர்களாக மாறத்தான் இந்த நோன்பை உங்களுக்கு நான் கடமையாக்கினேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதவிலக்கு பெண்கள், பிரசவ பெண்கள், பயணத்தில் இருப்பவர்கள், நோயாளிகள், நீங்களாக எல்லோரும் இந்த நோன்பை கட்டாயம் பிடித்து ஆக வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வலியுறுத்தி கூறினார்கள். ரமலானுடைய மாதம் என்பது பகல் முழுக்க ஒரு 13.5 மணி நேரம் நீண்ட நெடிய ஒரு இபாதத்துடைய மாதம் ரமலானுடைய மாதம். தொழுகை என்பது தக்பீர் கட்டி சலாம் குடித்தால் தொழுகை முடிந்துவிடும். ஜக்காத்தை பொறுத்த வரையில் கொடுத்தால் வாங்கிய நபர் சென்று விட்டால் ஜக்காத்து முடிந்துவிடும். ஆனால் நோன்பை பொறுத்த வரையில் ஃபஜ்ரிலிருந்து மக்ரிப் வரை அந்த இபாதத்து தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பினுடைய பகல் நேரத்தில் யாராவது உங்களிடத்தில் குறும்புத்தனமான காரியத்திற்கு வந்தால், வம்பு தும்புகளில் ஈடுபட்டால், கோபத்தை கிளறுகிற காரியத்தில் ஈடுபட்டால்,
நான் நோம்பாளி என்று நீங்கள் ஒதுங்கி விடுங்கள், வம்பு சண்டைகளுக்கு செல்லாதீர்கள். காரணம், நீங்கள் இபாதத்தில் இருக்கிறீர்கள். 13.5 மணி நேரம் இபாதத்தில் இருக்கிற உங்களிடத்தில் எந்த தீய நடவடிக்கைகளும் பிரதிபலிக்க கூடாது. தொழுகையில் இருக்கும் பொழுது எப்படி தவறான பேச்சுக்களில் நாம் ஈடுபடுவதில்லையோ, ஹஜ்ஜு காலங்களில் எப்படி வீணான காரண காரியங்களில் நாம் ஈடுபடுவதில்லையோ, அதே போல ரமலானுடைய பகல் பொழுதில் நாம் நோன்பு என்கிற மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு கடமையை நிறைவேற்றுகிறோம் என்கிற ஒரு தாற்பயத்தை புரிந்து நாம் ஒவ்வொருவரும் வீணான காரண காரியங்களில் ஈடுபடக்கூடாது என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். நோன்பு என்பது உங்களுக்கு ஒரு கேடயம், தவறான காரண காரியங்களிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாக்கின்ற ஒரு கேடயம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்படி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த நோன்பினுடைய மகத்துவத்தை குறித்து பேசும் பொழுது, நோன்பு என்பது உங்களுடைய வாழ்வில் இரையச்சம் வருவதற்காக வேண்டி நான் கடமையாக்கினேன் என்கிறான் அல்லாஹ். நோன்பு என்பது உங்களுடைய பாவங்களுக்குரிய ஒரு கேடயம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்வில் இரையச்சம் இருந்தால் மட்டும்தான் அவன் மறுமை நாளில் வெற்றி பெற முடியும், பாவமான காரியத்திலிருந்து ஒதுங்கி வாழ முடியும் என்பது யதார்த்தம், சத்தியம். அல்லாஹ் திருக்குர்ஆனில் பல இடங்களிலும் நீங்கள் இரையச்சம் உடையவர்களாக இருந்தால் நன்மையும் தீமையும் பிரித்தறிந்து நடக்கின்ற ஆற்றலை, அறிவை உங்களுக்கு நான் தருவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அலிஃப் லாம் மீம் ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِلْمُتَّقِينَ. இந்த வேதம் சத்திய வேதம், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட வேதம். இந்த வேதம் தக்வாவுடைய மக்களுக்கு மட்டும்தான் இந்த வேதம் நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நபியாக தேர்வு செய்த மாதம் இந்த மாதம். ஷஹ்ர் ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த மாதம் எத்தகைய மாதம் என்றால், இந்த மாதத்தில் தான் மனிதர்கள் நன்மையும் தீமையும் பிரித்தறிந்து நடக்கின்ற திருக்குர்ஆனை நான் இறக்கிய மாதம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஷஹ்ர் ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். மனிதர்களாகிய நாம் நன்மையும் தீமையும் பிரித்தறிந்து உணர்ந்து நடப்பதற்காக அல்லாஹ் இறக்கிய வேதம் இந்த திருக்குர்ஆன். அதை ஷஹ்ர் ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதை இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நான் இறக்கினேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். திருக்குர்ஆனையும் சேர்த்து கண்ணியப்படுத்த வேண்டிய மாதம் இந்த மாதம். ரமலானுடைய மாதம் என்பது ஒரு சடங்குக்குரிய மாதம் அல்ல. ரமலானுடைய மாதம் என்பது ஒரு சம்பிரதாயத்திற்குரிய ஒரு மாதம் அல்ல. ரமலானுடைய மாதம் என்பது பகல் முழுக்க உறங்கி கழிக்கக்கூடிய ஒரு மாதம் அல்ல. ரமலானுடைய மாதம் என்பது வீணான பேச்சுக்களில் ஈடுபடுகிற மாதமும் அல்ல. ரமலானுடைய மாதம் என்பது அவதூறான பேச்சுக்கள், தீய நடவடிக்கைகளை தொடர்ந்து நாம் செய்கிற மாதமும் அல்ல ரமலானுடைய மாதம். ரமலானுடைய நோன்பு என்பது நாம் இந்த நோன்பை, இந்த பட்டினியை அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் செய்கிறோம். நம்முடைய நண்பர்களுக்கோ, நம்முடைய மனைவி மக்களுக்கோ, நம்முடைய குடும்பத்தினர்களுக்கோ, நம்முடைய சமூகத்தினுடைய ஆதரவை பெறுவதற்கோ, சமூக மக்களுடைய திருப்தியை பெறுவதற்கோ நாம் இந்த நோன்பு நோக்கவில்லை. நாம் இந்த நோன்பு நோற்பது அல்லாஹ்வுக்காக வேண்டி. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களும் இந்த நோன்பை நோற்றார்கள், நாமும் நோக்கிறோம். அவர்களுக்கு அருளப்பட்ட அதே திருக்குர்ஆன் இன்றைக்கும் நம்முடைய கையிலே உண்டு. ஆனால் அவர்கள் எல்லாம் ஃபதுகுருனி அதுகுருக்கும் வஸ்குருலி வலா தக்ஃபுரூன், என்னை நீங்கள் நினைத்து பார்த்தால் உங்களை நானும் நினைத்து பார்ப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த அடிப்படையில் அல்லாஹ்வை அந்த மக்கள் அதிகம் அதிகம் நினைவு கூறி வாழ்ந்தார்கள். வதுகுரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும் இத் குன்தும் அஅதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹதும் பிநிஅமதிஹி இஹ்வானன் وَكُنْتُمْ عَلَى صَفَا خُفْرَةٍ مِنَ النَّارِ فَأَنْقَذَكُم مِنْهَا. நீங்கள் எல்லாம் குரோதங்களால், பகைமை உணர்வால், சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய அருட்கொடையே இல்லாமல், அல்லாஹ்வுடைய இரக்க சிந்தனை உங்களுக்கு இல்லாமல் நரக நெருப்பினுடைய கரை ஓரத்தில் நீங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். ஃபஅன்கதக்கும் மின்ஹா, நான் தான் உங்களை அதிலிருந்து காப்பாற்றினேன்.
ஃபதுகுரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும், என்னை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். நரக நெருப்பினுடைய கரை ஓரத்திலே இருந்த மக்கள், ஈவிரக்கமில்லாமல் பாவமான காரண காரியங்களில் ஈடுபட்டு இருந்த மக்கள், கொலை போன்ற பெரிய பெரிய தவறுகளை எல்லாம் சிறிய பாவம் என்று கூட கருத மனமில்லாத மக்கள், எல்லா தவறுகளையும் துணிச்சலோடு செய்து வந்த மக்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பிறகு, திருக்குர்ஆன் வந்த பிறகு, நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு அந்த மக்கள் எப்படி மாற்றினார்கள்? உலக மக்களுக்கெல்லாம் முன்மாதிரியான சமூகமாக, சொர்க்கத்திற்குரிய மக்களாக அந்த மக்கள் மாறினார்கள். அதே நோன்பை காலம் காலமாக நாமும் வைக்கிறோம். நம்முடைய வாழ்வில் தக்குவா வந்ததா? நம்முடைய வாழ்வில் இந்த நோன்பு எதற்காக வேண்டி கடமையாக்கப்பட்டதாக அல்லாஹ் சொல்லுகிறானோ அந்த கடமையினுடைய மகத்துவத்தை புரிந்தவர்களாக இந்த நோன்பை நோத்தவர்கள் நம்மில் எத்துணை பேர்கள் சகோதர சகோதரிகளே? இந்த நோன்பு எதற்காக வேண்டி? இந்த பகல் முழுக்க நாம் கிடைக்கின்ற இந்த பட்டினி எதற்காக வேண்டி? இதென்ன ஒரு வைத்தியமா இது? அல்லது என்ன ஒரு பத்தியமா? எதற்காக வேண்டி இந்த பட்டினி? நாமெல்லாம் பலகீனமானவர்கள், உண்ணாமல் பருகாமல் உணர்வுகளை கட்டுப்படுத்தி நம்மால் இருக்க முடியாது. இருந்தும் இந்த தியாகத்தை எதற்காக வேண்டி செய்கிறோம்? ஏன் இந்த தியாகம்? காலம் காலமாக நோன்பு நோக்கிறோம், ரமலானுடைய மாதம் வந்தால் பட்டினி கிடக்கிறோம். அதிலும் குறிப்பாக ரமலான் அல்லாத காலங்களில் ஃபர்லான காரண காரியங்களில் ஃபர்லான இபாதத்துகளை கூட செய்யாத நாம் ரமலான் வந்தால் உபரியான வணக்க வழிபாடுகளை கூட சேர்த்து செய்கிறோம். ரமலான் அல்லாத காலங்களில் திருக்குர்ஆனோடு தொடர்பில்லாத நாம் ரமலான் வந்தால் திருக்குர்ஆனோடு தொடர்பு வைக்கிறோம். ரமலான் அல்லாத காலங்களில் அல்லாஹ்வுடைய ஆலயத்தோடு தொடர்பில்லாத நாம் ரமலான் வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய ஆலயத்தோடு அதிகம் அதிகம் தொடர்பு வைக்கிறோம். ரமலான் அல்லாத காலங்களில் எந்த வகையான அல்லாஹுவை பற்றி உள்ள அச்சமும் இல்லாமல் வாழ்ந்த நாம் ரமலானுடைய காலம் வந்தால் அல்லாஹுவை பற்றி அஞ்சுகிறோம். அப்ப இந்த ஒரு மாதம் மட்டும்தான் அல்லாஹுவை நாம் பயப்படுகிறோம் என்றால் இந்த பயப்படுதல் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. இந்த மாதம் மட்டும்தான் நான் இபாதத்துகளில் ஈடுபடுவேன், ரமலான் அல்லாத காலங்களில் இபாதத்துகளில் ஈடுபட மாட்டேன் என்றால் இந்த நோன்பு அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. நோன்பு எதற்காக வேண்டி? லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சமுள்ள மனிதர்களாக நீங்கள் மாறத்தான் இந்த நோன்பை நான் கடமையாக்கினேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நோன்பு என்பது சாதாரணமான ஒரு இபாதத் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸாம ரமலான ஈமானன் வ இஹ்திஸாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. ஈமானோடு உறுதியோடு அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் என்கிற தக்வாவோடு தவக்குல் அல்லாஹ்வின் மீது வைத்து யார் இந்த நோன்புடைய காலங்களில் நோன்பு நோற்று நல்ல நல்ல இபாதத்துகளில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுடைய முற்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். நம்முடைய முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. சிறு பாவங்கள், பாவங்களில் ரெண்டு உண்டு. ஒன்று சிறு பாவம், ஒன்று பெரும் பாவங்கள். விபச்சாரம், வட்டி, கொலை போன்ற அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் எவைகளை எல்லாம் பெரும் பாவம் என்று பட்டியல் போடுகிறானோ அவைகள் எந்த இபாதத்துகளின் மூலமும் மன்னிக்கப்படாது. ஹஜ்ஜுக்கே சென்றாலும் சரி, அந்த இபாதத்துகள் பெரும் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான். அதுதான் பெரும் பாவங்களுக்குரிய சட்டம். பெரும் பாவங்கள் அல்லாமல் சிறு சிறு பாவங்களை யாராவது செய்தால் மன் ஸாம ரமலான ஈமானன் வ இஹ்திஸாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. ரமலானுடைய மாதத்தில் ஈமானோடு உறுதிமிக்க நம்பிக்கையோடு யார் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்று இபாதத்துகள் செய்கிறார்களோ அவர்களுடைய முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. அந்த அளவுக்கு மதிப்புமிக்க இபாதத் இந்த நோன்பு. சடங்குக்குரிய இபாதத் அல்ல. எல்லோரும் நோன்பு வைக்கிறார்கள், நானும் நோன்பு வைக்கிறேன். எல்லோரும் சகருடைய நேரத்தில் எழுந்து உண்கிறார்கள், நானும் உண்கிறேன். எல்லோரும் நோன்பு திறக்கிறார்கள், நானும் துறக்கிறேன் என்ற பட்டினி அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்பதாக சொல்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா இபாதத்துகளின் நன்மைகளையும் அல்லாஹ் வரையறுத்து சொல்லிவிட்டானாம். தொழுகை என்றால் தனித்து தொழுதால் ஒரு நன்மை, ஜமாத்தோடு தொழுதால் 27 மடங்கு நன்மை. ஹஜ்ஜுக்கு சென்றால் அன்று பிறந்து பாலகனை போல திரும்ப வருகிறான். உம்ரா செய்தால் ஒரு உம்ராவுக்கும் இன்னொரு உம்ராவுக்கும் இடைப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ரமலானுடைய மாதத்தில் உம்ரா செய்தால் ஹஜ்ஜுடைய கூலி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ் செய்த கூலி ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் உம்ரா செய்தால். இப்படி ஜக்காத்திற்கு, தர்மத்திற்கு, ஹஜ்ஜுக்கு, உம்ராவுக்கு, தொழுகைக்கு எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மைகளை தீர்மானித்தார். நோன்பை பொறுத்தவரையில் அல்லாஹ் சொன்னானாம், நோன்பு எனக்குரியது, நன்மையை நீங்கள் நான் தீர்மானிக்கவில்லை என்றானாம். என்னுடைய அடியார்களுக்கு அந்த நன்மையை நான் கணக்கின்றி கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானாம்.
நோன்பு எனக்குரியது என்கிறான் அல்லாஹ். தொழுகையும் அல்லாஹ்வுக்குரியது தானே, ஜக்காத்தும் அல்லாஹ்வுக்குரியது தானே, உம்ராவும் அல்லாஹ்வுக்குரியது தானே, எல்லா இபாதத்துகளும் அல்லாஹ்வுக்குரியது தானே. நோன்பு என்ன அல்லாஹ்வுக்குரியது என்று அல்லாஹ் சொல்கிறான்? என்ன காரணம்? ஜக்காத்தை பொறுத்தவரையில், தர்மத்தை பொறுத்தவரையில் நாம் கொடுக்கிறோம் என்றால் குறைந்தபட்சம் வாங்குகிற நபருக்காவது நான் ஜக்காத்து கொடுப்பது, தர்மம் கொடுப்பது தெரியும். தொழுகிறேன் என்றால் குறைந்தபட்சம் என்னுடைய வீடுகளில் என்னுடைய குடும்பத்தினர்களாவது பார்ப்பார்கள். பள்ளிக்கு சென்றால் எல்லோரும் பார்ப்பார்கள். ஹஜ்ஜுக்கு சென்றால் லட்சோப லட்ச மக்கள் நான் செய்கிற இபாதத்துகளை பார்க்கிறார்கள். நோன்பை பொறுத்தவரையில் நான் நோன்பு என்று சொல்லாதவரை யாருக்குமே தெரியாது. நோன்பை பொறுத்தவரையில் நான் நடிக்கலாம், சகருடைய நேரத்தில் உண்டு விட்டு கூட நான் நோன்பு இல்லை என்று சொல்லலாம், நோன்பை போல நடிக்கலாம். நோன்பு என்பது அல்லாஹ்வுக்கும் எனக்கு மட்டுமே உரித்தான ஒரு இபாதத், யாருக்குமே தெரியாது. ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பு என்பது எனக்குரியது. தக்வாவினுடைய இறையச்சத்தை வரவழைக்கக்கூடிய நிறைய பண்புகளை உள்ளடக்கிய இபாதத்து இந்த இபாதத். நீங்கள் ஒன்றை நினைத்து பார்த்தீர்களா? குடிகாரனானாலும், வட்டி வாங்குகிறவனானாலும், தவறான காரண காரியங்களில் ஈடுபடுகிற முஸ்லிம்களானாலும், யாராக இருந்தாலும் ரமலானுடைய மாதம் வந்தால் ஒரு பயம் அவர்களுக்கு, இனம் தெரியாத பயம் வருகிறது. இது ரமலானுடைய மாதம், இந்த மாதத்தில் இப்படிப்பட்ட தவறுகளை செய்யக்கூடாது, குடிக்க கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, கொலை, களவு, சூது போன்ற மாபாதகமான காரண காரியங்களில் ஈடுபடக்கூடாது. எல்லோருக்கும் ஒரு பேணுதல் உண்டாகிறது. அப்படிப்பட்ட அபரிவிதமான ஒரு சக்தி இந்த ரமலானுடைய மாதத்திற்கு உண்டு. எல்லா மக்களும் இந்த ரமலானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்தி வாழும் பொழுது நாம் மட்டும் இப்படி ஹராமான காரியங்களை செய்யலாமா என்று எல்லோரும் ஒதுங்குகிறார்கள், பயப்படுகிறார்கள். ஆனால் நீங்கள் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் மட்டும் அல்லாஹுவை பயந்து, ரமலான் அல்லாத காலங்களில் அல்லாஹுவை மறந்து நாம் நடந்தால், ரமலானுடைய மாதத்தில் மட்டும் இபாதத்துகள் செய்த, ரமலான் அல்லாத காலங்களில் பள்ளியோடு ஜமாத்தோடு இபாதத்தோடு தொடர்பில்லாமல் நடந்தால், ரமலானுடைய மாதத்தில் மட்டும் குர்ஆனோடு தொடர்பு வைத்துக் கொண்டு ரமலான் அல்லாத காலங்களில் குர்ஆனை விட்டும் தூரமாகி குர்ஆனுக்கு எதிராக நடந்தால், இந்த பட்டினி, கடந்த காலத்தில் நாம் செய்த நோன்பு யாருக்கு அன்பார்ந்த சோர்களே? மல்லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜ்ஜத்துன் ஃபீ அன் யத தஆமஹு வ ஸராபஹு. நீங்கள் உண்ணாமல் இருப்பது, பருகாமல் இருப்பது அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் உங்களுடைய பட்டினியை அல்லாஹ் எதிர்பார்க்கவே இல்லை. அல்லாஹ் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் தீய பேச்சுக்கள், கெட்ட நடவடிக்கைகள் உங்களுடைய வாழ்வில் இருக்கிறதா இல்லையா? நோன்பு வைத்த என்னுடைய சமூக மக்களுடைய வாழ்வில் தீய பேச்சுக்கள் இருக்கக்கூடாது, கெட்ட நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது, பாவமான காரியங்கள் இருக்கக்கூடாது. அவைகள் இருந்தால் நீங்கள் வைத்த நோன்பு உங்களை பக்குவப்படுத்தவில்லை. நோன்பை நீங்கள் எதற்காக வேண்டியோ வைத்திருக்கிறீர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி வைக்கவில்லை, உலகத்திற்காக வேண்டி வைத்திருக்கிறீர்கள். நோன்பு வைத்த ஒரு மனிதனிடத்திலே பெரும்பாவங்கள் இருக்காது. நோன்பு பக்குவப்படுத்திய ஒரு மனிதனிடத்தில் தக்வாவுக்கு மாற்றமான எந்த காரண காரியங்களையும் நீங்கள் பார்க்க முடியாது. நோன்பு வைத்த ஒரு மனிதனிடத்தில் தீய பேச்சுக்களை நீங்கள் பார்க்க முடியாது. நோன்பு பக்குவப்படுத்திய ஒரு சமூகத்தில் எந்த தவறான காரண காரியங்களையும் நீங்கள் பார்க்க முடியாது. அப்படி ஒரு தவறை சைத்தானுடைய தூண்டுதலால் செய்தால் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ஓடி வந்து சுஜூதில் படுத்து தௌபா செய்வார்கள் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், சைத்தானுடைய தூண்டுதலினால் இப்படிப்பட்ட ஒரு பாவமான காரியத்தை செய்து விட்டேன் யா அல்லாஹ் என்று பாவங்களை அல்லாஹ்விடத்திலே பகிரங்கமாக சமர்ப்பித்து இருகரத்தை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே அடிமைத்தனத்தை பிரதிபலித்து அல்லாஹ்விடத்திலே தௌபாவில் வந்து விழுந்து விடுவார்கள் அந்த தக்வாவுடைய மக்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறைப்படி உண்மையாகவே நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள். நீங்கள் முஸ்லிமாக அன்று நீங்கள் மரணிக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜ்லத் குலூபுஹும். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜ்லத் குலூபுஹும். உண்மை இறை விசுவாசி யார் என்றால் அல்லாஹ்வுடைய பெயரை கேட்டாலே உள்ளமெல்லாம் நடுநடுங்கும். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜ்லத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமான். அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் சொல்லப்பட்டால் உண்மை இறை விசுவாசியினுடைய ஈமான் எல்லாம் அதிகரிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஜும்மாவுடைய நேரங்களில் இப்படிப்பட்ட பிரசங்களில் அல்லாஹ்வுடைய ஆயத்து சுட்டிக்காட்டப்பட்டு உங்களுடைய தவறுகளுக்கு சுட்டிக்காட்டப்பட்டால், அல்லாஹ்வுடைய ஆயத்து எடுத்து சொல்லப்பட்டால் ஈமான் அதிகரிக்க வேண்டும், தக்வா அதிகரிக்க வேண்டும், ஹிதாயத் பாதுகாக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய இபாதத் எந்த ஒரு படிப்பனையும் நமக்கு தராவிட்டால், நாம் செய்கிற இபாதத்துகளின் மூலம் எந்த ஒரு பக்குவமும் நாம் அடையாவிட்டால், எதற்காக வேண்டிய அன்பார்ந்த சோர்களே, எதற்காக வேண்டிய இந்த இபாதத்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
ரமலானுடைய நோன்பை நீங்கள் நோற்றால் 1 to 700 மடங்கு கூலி எல்லா இபாதத்துகளுக்கும் உண்டு. ஆனால் நோன்புக்கு மட்டும் அல்லாஹ் சொல்லிவிட்டானாம், இதன் கூலியை நான் நிறைவாக என்னுடைய அடியார்களுக்கு நான் கொடுத்து விடுகிறேன். மறுமை நாளில் சொர்க்கத்திற்கு பல வாசல்கள் உண்டு. இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய வகுப்பில் நாம் அதை பார்ப்போம். சொர்க்கத்திற்கு பல வாசல்கள் உண்டு. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு இபாதத்திற்குரிய மக்களுக்கு. தொழுகைக்குரிய மக்கள் தொழுகையின் வாசல் வழியாக செல்லுவார்கள். ஜக்காத்து கொடுத்த மக்கள் அந்த வாசல் வழியாக செல்லுவார்கள். அவரவர்களுடைய இபாதத்துகளுக்கு தக்கவாறு சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள். ஆனால் நோன்பாளிகளுக்கு மட்டும் ரையான் என்கிற ஒரு வாசல் உண்டு. அந்த வாசலில் வழியாக நோன்பாளிகள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள். நோன்பாளிகள் முடிந்தால் வாசல் அடைக்கப்படும். அதிலிருந்து ஒரு அடியான் 1 மீட்டர் தண்ணீர் அருந்தினால் அவனுக்கு தாகமே எடுக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த சிறப்புக்குரிய இபாதத் இந்த இபாதத். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ் நரகத்தை பூட்டிவிட்டு சைத்தானை பூட்டிவிட்டு சொர்க்கத்தை அல்லாஹ் திறந்து அலங்கரிக்கிறானாம். எதற்காக? சொர்க்கம் படைக்கப்பட்டது எதற்காக? அல்லாஹ்வுக்காக, வானவர்களுக்காக வேண்டிய சொர்க்கம். சொர்க்கம் நமக்காக வேண்டி, ஜின்களுக்காக வேண்டி, மனித சமூகத்தை சார்ந்த நமக்காக வேண்டி சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை எல்லாம் அல்லாஹ் அலங்கரித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுவானாம், என்னுடைய அடியார்கள் ரமலானுடைய மாதத்தில் நல்ல நல்ல இபாதத்துகளை செய்து இந்த சொர்க்கத்தில் நுழைந்து சொர்க்கத்தை அலங்கரிக்க போகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவானாம். அல்லாஹ் அந்த அளவுக்கு நம்மை எதிர்பார்க்கிறான். நாமோ உறங்கி கழிக்கிறோம் இந்த மாதத்தை, சூதாட்ட கிளப்புகளில் கழிக்கிறோம் இந்த மாதத்தை, டிவியின் முன்னால் அமர்ந்து பல மணி நேரத்தை வீண் விரயமாக்குகிறோம் இந்த மாதத்தை, வீண் பேச்சுக்களில் ஈடுபட்டு இந்த மாதத்தை கழிக்கிறோம், இரவு ராக்கலைகள் பேசி வழக்கம் போல ரமலானுடைய மாதத்திலும் ராக்கலைகள் பேசி இந்த மாதத்தை கழிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வீணாகி போய்விட்டானே, நாசமாகி போய்விட்டானே, நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தும் இழந்து விட்டானே என்றார்கள். யார் ரசூலல்லாஹ், யாரை சொல்லுகிறீர்கள் நீங்கள்? நல்ல வாய்ப்பை கிடைத்தும் இழந்தவன் யார் யார் ரசூலல்லாஹ்? அந்த துர்பாக்கியசாலி யார் யார் ரசூலல்லாஹ்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவனுடைய வாழ்வில் அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை அவனுக்கு கொடுத்தும், ரமலானுடைய மாதத்தை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தும் அந்த மாதத்தை வீணடித்தானே, அவன்தான் அந்த நஷ்டவாளி. இனி அவனுடைய ஆயுள் காலத்தில் அந்த ரமலானுடைய மாதம் கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்ல முடியாது அன்பார்ந்த சகோதரர்களே. கடந்த மாதத்தில் நம்மோடு இருந்த நம்முடைய நண்பர்கள் இந்த மாதத்தில் நம்மோடு உண்டுமா? கடந்த வருடத்தில் நம்மோடு இருந்த நம்முடைய எத்தனையோ குடும்பத்தினர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்மோடு உண்டுமா? இல்லை. இனி வருகிற ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் நமக்கு தருவான். ரமலானுடைய நோன்பு நோற்போம் என்பது என்ன உத்தரவாதம் அன்பார்ந்த சகோதரர்களே? ஆக நோன்பை பொறுத்தவரையில் எந்த ஒரு இபாதத்தானாலும் அந்த இபாதத்தை உயிரோட்டத்தோடு செய்தால் மட்டும்தான் கூலி. தொழுகையும் அப்படித்தான். ஃபவைலுல் லில் முஸல்லீன் அரைத்தல்லதி யுகذிபு பித்தீன் என்கிற சூறாவிலே பார்க்கிறோமா இல்லையா? பொடும்போக்காக தொழுதால் அவர்களுக்கும் மறுமை நாளிலே கேடுதான் என்கிறான் அல்லாஹ். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யத கௌல ஜூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜ்ஜத்துன் ஃபீ அன் யத தஅமஹு வ ஸராபஹு. உண்ணாமல் இருந்தாலும் பருகாமல் இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. யாருடைய நோன்பு தீய பேச்சுக்கள் தீய நடவடிக்கைகளை விட்டும் அந்த மனிதனை பாதுகாக்கவில்லையோ, அந்த மனிதன் அதிலிருந்து ஒதுங்கி வாழவில்லையோ, அவனுக்கு அந்த நோன்பு எந்த பயனையும் அளிக்கவில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஹிம் மின்ஹும் யௌமைதின் ஷஅனு யுனி. மறுமை நாளில் உங்களுடைய தாய், உங்களுடைய தந்தை, உங்களுடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் உங்களை விட்டு ஓடி விடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். ஆனால் அந்த மறுமை நாளில் திருக்குர்ஆன் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்வில் திருக்குர்ஆனை தானும் ஓதி பிற மக்களுக்கும் அந்த திருக்குர்ஆனை கற்றுக் கொடுத்து திருக்குர்ஆனின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டார்களோ அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருக்குர்ஆனை ஓதி தன்னுடைய வாழ்வில் திருக்குர்ஆனை பின்பற்றிய மக்கள் சொர்க்கத்திலே வானவர்கள் அவர்களுக்கு பரிந்துரை செய்வார்கள் மறுமை நாளில். சூரத்துல் பக்கராவும் ஆல இம்ரானும் போட்டி போட்டு அந்த அடியானுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுவாங்க. அதே போன்று இந்த நோன்பு அல்லாஹ்விடத்திலே மன்றாடுமாம், யா அல்லாஹ் பகல் முழுக்க பட்டினி கிடந்தான், யா அல்லாஹ் அவனுடைய மனைவி இருந்தும் அவன் சம்பாதித்த உணவுகள் இருந்தும் பகல் பொழுதில் ஒரு கட்டுப்பாடான வாழ்வில் இருந்தான், யா அல்லாஹ். ஆகவே இந்த நோன்பை அவன் எப்படி உலகத்தில் கண்ணியப்படுத்தினானோ, எதற்காக வேண்டி இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அந்த கடமையாக்கப்பட்ட தாற்பயத்தை புரிந்து இவன் நோன்பு நோட்ட காரணத்தினால் யா அல்லாஹ்
எங்களை கண்ணியப்படுத்தியதைப் போல நீயும் இந்த நாளில் அவனை கண்ணியப்படுத்திய அல்லாஹ். நோன்பு அல்லாஹ்விடத்திலே சான்று பகரும் பரிந்து பேசும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு இபாதத் இந்த நோன்பு. அன்பார்ந்த சகோதரர்களே, நோன்பினுடைய இறுதியில் நாம் எல்லாம் இருக்கிறோம். நோன்பினுடைய இறுதியில் நாம் எல்லாம் இருக்கிறோம். ஒற்றைப்பட்ட இரவுகளை தாங்கி இருக்கிற கடைசி 10 ரமதானுடைய மாதத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். நீங்கள் எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் அதிகம் நம்மை வாழ வைத்தது எதற்காக வேண்டி? என்றைக்கோ நம்முடைய உயிர்களை எல்லாம் அல்லாஹ் நாடினால் பிடுங்கி இருக்கலாமே. யாராவது போய் கேட்க முடியுமா? எத்தனையோ பேர்கள் நமக்கு முன்னால் போய்விட்டார்கள். சிறுபிராயத்திலே மரணித்தார்கள், ஆரோக்கியமானவர்கள் மரணித்திருக்கிறார்கள், உடல் புஷ்டியான மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை யார் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல இபாதத்துகளை செய்ய அந்த அதிபயங்கரமான சம்பவம் நடப்பதற்கு முன்னால் மறுமைக்காக வேண்டி நாம் ஒவ்வொருவரும் சேமித்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் சிறியவர்கள் முதற்கொண்டு பெரியோர்கள் வரை இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி நோன்பு நோக்கிற இந்த காலகட்டத்தில் ரமலானுடைய நோன்பு நோக்காத கல்லஞ்சம் படைத்தவர்கள் எல்லாம் உண்டு. நல்ல ஆரோக்கியத்தோடு வசதி வாய்ப்போடு இருந்தும் கூட ரமலானுடைய நோன்பு நோக்காத கல்லஞ்சம் படைத்தவர்கள் எல்லாம் உண்டு. அவர்களுடைய ஹிதாயத்திற்காக வேண்டி நாம் ஒவ்வொருவரும் துஆ செய்ய வேண்டும் என்பதை மட்டும்தான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம் அந்த அளவுக்கு அதிபயங்கரமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானுடைய நோன்பை ரமலானுடைய மாதம் வந்தும் யார் எந்த ஒரு காரணம் இல்லாமல் அந்த நோன்பை விட்டு விடுகிறானோ அவன் காலமெல்லாம் நோன்பு நோற்றாலும் அல்லாஹ் அதற்கு ஈடு இணையாக்க மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். விட்டால் அதற்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அவன் பதில் சொல்லியே ஆக வேண்டும். பரிகாரம் உண்டு நிறைய இபாதத்துகளுக்கு. ஏதாவது தவறுகளை செய்தால் 3 நோன்பு, 60 ஏழைகளுக்கு உணவு, 6 மாத நோன்பு, எவ்வளவோ பரிகாரங்கள் உண்டு. நோன்பை மட்டும் ஒரு மனிதன் வேண்டுமென்றே விட்டால் காலமெல்லாம் அவன் நோன்பு நோற்றாலும் அவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈடு இணையாக்க மாட்டானாம். அந்த அளவுக்கு அதிபயங்கரமான ஒரு இபாதத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியிலே நின்று கொண்டிருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒவ்வொன்றுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் ஆமீன் என்றார்கள். யார் வயது முதிர்ந்த தாய் தந்தையர்களை பெற்றும் அந்த தாய் தந்தையர்களை பராமரிக்காமல் நோவினை செய்கிறானோ அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், ஆமீன் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் எவன் அந்த நோன்பு நோக்கவில்லையோ அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியே உண்டாகட்டும், ஆமீன் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, நாம் கிடைக்கின்ற பட்டினி என்கிற இந்த மிகப்பெரிய ஒரு தியாகத்தை வீணடித்து விடாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய மகத்துவத்தை குறித்து நிறையவே நமக்கு பேசினார்கள், நிறையவே நமக்கு சொல்லித் தந்தார்கள். ரமலானுடைய மாதத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லும் பொழுது, நிச்சயமாக அந்த ரமலானுடைய மாதத்தை நீங்கள் பேணி வாருங்கள். ரமலானுடைய மாதத்தில் சாதாரண காலங்களில் ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னால் ரமலானுடைய காலங்களில் அந்த சுபஹானல்லாஹ் நீங்கள் சொல்லும் பொழுது எத்தனையோ மடங்கு கூலிகள் உங்களுக்கு உண்டு. இது அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடும் கூட. அடியார்களை நரகத்திலே இருந்து காப்பாற்றி அல்லாஹ் சொர்க்கத்தை அடியார்களுக்கு வழங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் செய்கிற ஏற்பாடு. 5 நேர தொழுகை, ஒரு நேர தொழுகைக்கும் இன்னொரு நேர தொழுகைக்கும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒது செய்யும் பொழுது கைகளை கழுவுகிறான், கை செய்கிற பாவம் மன்னிக்கப்படுகிறது. முகம் கழுகுகிறான், கண்ணால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. வாய் கொப்பளிக்கும் பொழுது வாயினால் தீய பேச்சுக்கள் பேசுகிறோம், அதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இப்படி ஒலுவின் பொழுது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, தொழுகையின் பொழுது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, ஹஜ்ஜின் பொழுது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, உம்ராவின் பொழுது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, தர்மத்தின் மூலம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, ஜக்காத்தின் மூலம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நோன்பின் மூலம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. மன் சாம ரமலான ஈமானன் வயஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமாம். ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வின் மீது உறுதிமிக்க நம்பிக்கையோடு இபாதத்து செய்து பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் முற்சென்ற பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்தை மட்டும் வீணடித்து விடாதீர்கள். எல்லா சமூக மக்களும் நோன்பு வைக்கிறார்கள், கிறிஸ்துவ சமூக மக்களும் வைக்கிறார்கள், இந்து சமூக மக்களும் வைக்கிறார்கள். நாமும் ஒவ்வொரு வருடமும் நோன்பு வைக்கிறோம். எதற்காக வேண்டி என்று யோசித்து பார்த்தீர்களா? நாம் ஏன் பக்குவப்படாமலேயே இந்த சடங்கு போல இதை செய்து கொண்டிருக்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகை முடிந்தவுடனே அந்த தொழுகை வானவர்களால் மறுமை நாளிலே வானலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்படுமா. வானலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் பொழுது யார் அந்த தொழுகையை வீணடித்தானோ அந்த தொழுகை அவனை சபித்துக் கொண்டே செல்லுமாம்.
யார் அந்த தொழுகையை பாதுகாத்தானோ அவனுக்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டே அந்த தொழுகை செல்லும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படியானால் தொழுகையாகட்டும் நோன்பாகட்டும் எந்த இபாதத்துகளானாலும் கடமையாக்கப்பட்டதை முதலில் நீங்கள் புரிய வேண்டும். எதற்காக வேண்டி அல்லாஹ் கடமையாக்கினான்? நம்ம ஏன் இப்படி பட்டினி கிடத்தி அல்லாஹ் பார்க்கிறான்? அல்லாஹ்வுக்கு ஏதாவது சந்தோஷமா? இதில் அல்லாஹ்வுக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது. சொர்க்கம் நமக்குரியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தாய் குழந்தையின் மீது செலுத்துகிற பாசத்தை காட்டிலும் அல்லாஹ் அடியார்களின் மீது பாசம் செலுத்துகிறான். முடிந்தவரை அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து தன்னுடைய அடியார்களை காப்பாற்றவே அல்லாஹ் முயற்சி செய்கிறான். ஆனால் அல்லாஹுவை மீறி தூதரை மீறி மனிதர்கள் பாவமான காரியங்களை செய்து நரகத்திலே போய் விழுந்து விடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகத்தினுடைய கொடுமை இந்த மனித சமூகத்திற்கு விளக்கப்பட்ட பின்னம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்காமல் மனிதர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சொர்க்கத்தினுடைய மகத்துவம், சொர்க்கத்தினுடைய தாற்பயம் இந்த மனித சமூகத்திற்கு எடுத்துச் சொல்லப்பட்ட பிறகும் இந்த மக்கள் அந்த சொர்க்கத்தை அடைகிற எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் மனிதர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே அன்பார்ந்த சோர்களே, நாம் உண்மையிலேயே இந்த நோன்பை அல்லாஹ்வுக்காக வேண்டி நோற்றோம் என்றால், நம்முடைய வாழ்வில் தக்குவா வர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த நோன்பை நாம் நோற்றோம் என்றால், ரமலானுக்கு பிறகும் நல்ல நல்ல செயல்பாடுகள் நம்முடைய வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும். ரமலானுக்கு பிறகும் கடமையான உபரியான இபாதத்துகளை நம்முடைய வாழ்வில் நாம் செய்ய வேண்டும். ரமலானுக்கு பிறகும் ரமலானுடைய மாதங்களில் எப்படி பேணுதலாக நடந்தோமோ, இறையற்றத்தோடு நடந்தோமோ, அது ரமலான் அல்லாத காலங்களில் நம்முடைய வாழ்வில் பிரதிபலித்தே ஆக வேண்டும். ஆனால் பெருநாள் திடலோடு ஏதோ சிறையிலிருந்து விடுதலை பெற்றது போல இஸ்லாமிய சமூக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதம் முழுக்க ஏதோ ஒரு சிறையில் இருந்து அவனை பூட்டி வைத்து அடைத்ததை போல, கையையும் காலையும் கட்டி வைத்ததை போல பெருநாள் திடத்தோடு தொழுகைக்கு எல்லா மக்களும் தொழுகையிலிருந்து வெருண்டோடி விடுகிறார்கள். இபாதத்தை விட்டும் தூரமாகி விடுகிறார்கள். திருக்குரானை படிக்காமல் இருக்கிறார்கள். மீண்டும் எல்லா பாவமான காரியங்களையும் செய்கிறார்கள். என்றால் ரமலானுடைய மாதத்தில் மட்டும்தான் அல்லாஹ் இருக்கிறான். ரமலான் அல்லாத காலங்களிலே அல்லாஹ் இல்லையா? ரமலான் அல்லாத காலங்களில் அல்லாஹ் இல்லையா? அல்லாஹ் எல்லா நேரமும் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். ஆகவே அல்லாஹ்வோடு விளையாடாதீர்கள், இபாதத்தோடு விளையாடாதீர்கள். இபாதத்துகளை ஒரு சடங்காக சம்பிரதாயமாக செய்யாதீர்கள். இந்த குனிந்து நிமிர்ந்து நாம் செய்கிற இந்த தொழுகையை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா சமூக மக்களையும் கொண்டு வந்து நிறுத்துவானாம். நிறுத்தும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய சப்தம் வருமாம், நீங்கள் யாரை வணங்கினீர்களோ, யாரை எதிர்பார்த்து நீங்கள் நிற்கிறீர்கள் என்று அல்லாஹ் முதலில் யூதர்களிடத்திலே கேட்பானாம். யூதர்கள் சொல்வார்களாம், நாங்கள் மூசாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், உசைர் நபியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். உடனே அவர் நபி, அவர் இறைவனுடைய தூதர், அவர் கடவுள் அல்ல, அவர் அல்லாஹ் அல்ல என்று சொல்லி அந்த மக்களை அல்லாஹ் நரகத்திற்கு தள்ளுவான். கிறிஸ்துவ மக்களை பார்த்து யாரை எதிர்பார்த்து இந்த நாளில் இருக்கிறீர்கள் என்பான். நாங்கள் மேரியை அல்லது மரியமை அல்லது இயேசுவை ஈசாவை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம் என்பான். அவர்கள் கடவுள் அல்ல, நான் தான் ரப்பு, அவர்களை உலகத்தில் நீங்கள் வழங்கிய காரணத்தில் நரகத்திற்கு செல்லுங்கள் என்பான். முஸ்லிம்களில் ஒரு சாரார் நிற்பார்கள், நீங்கள் யாரை வணங்கினீர்கள், யாரை எதிர்பார்த்து நிற்கிறீர்கள்? நாங்கள் அல்லாஹுவை வணங்கினோம், அவனை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனித சமூகத்தில் இருக்கிற அந்த மறுமை நாளில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தோற்றம் அளிப்பான். அப்ப எல்லா மக்களும் சுஜூதிலே போய் விழுவார்கள், அல்லாஹ்வுடைய காலிலே போய். ஒரு சில மக்கள் சுஜூதிலே விழ முடியாது, ருக்குவிலே அப்படியே நின்று விடுவார்கள். சுஜூதில் அவர்களால் விழ முடியாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஏன் அவர்களால் சுஜூதில் அந்த மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய பாதத்தில், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எல்லோரும் சுஜூதில் விடும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட மக்களுடைய முதுகு மட்டும் சுஜூதுக்கு இறங்கவே செய்யாது, பலகையை போல அப்படியே நின்று விடும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏன் அவர்களுக்கு அந்த நிலைமை தெரியுமா? உலகத்தில் தொழும் பொழுது பிற மக்கள் பார்க்க வேண்டும் என்று தொழுதான், தொழும் பொழுது உயிரோட்டம் இல்லாமல் தொழுதான், மக்களை திருப்திப்படுத்த தொழுதான், சமூகத்துடைய அங்கீகாரம் பெற தொழுதான், பதவிக்காக பட்டத்திற்காக வேண்டி தொழுதான், மக்களை திருப்திப்படுத்த தொழுதான். அல்லாஹ்வுக்காக வேண்டி அவன் தொழாதவன். அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுத மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்வார்கள். அல்லாஹ் அல்லாத மக்களின் திருப்தியை எதிர்பார்த்து செய்த மனிதர்கள் எல்லாம் மறுமை நாளில் சுஜூதே செய்ய முடியாது. இதுதான் இபாதத்துடைய நிலைமை. இபாதத்துடைய நிலைமை இதுதான். தொழுது அந்த தொழுகை நமக்கு எதிராக சாட்சி சொல்ல வேண்டுமா? நாம் தொழுகிற தொழுகை நம்மை எதிர்த்து சபிக்க வேண்டுமா அல்லாஹ்விடத்தில்? எதற்காக வேண்டி தொழுகிறோம்? இங்கே இந்த இரவு நேரம் நாம் எல்லாம் கூடியிருக்கிறோமே, எதற்காக வேண்டி? என்ன லட்சியம்?
இந்த மசூத் தௌஹீத் நம்முடைய இந்த பள்ளி வாசல்ல ராத்திரி இப்படி பயானுக்கு வந்தா எல்லாத்துக்கும் 200 ரூபா கொடுப்போம்னு சிராஜ் பை ஏதாவது அறிவிச்சுஞ்சாரா? இல்ல. எதற்காக வேண்டி நாம எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்? நம்முடைய ஈமான்கள் பக்குவப்பட வேண்டும், நல்ல நல்ல செய்திகளை கேட்க வேண்டும், நம்முடைய தக்குவா அதிகரிக்க வேண்டும், எப்படியாவது மறுமை நாளிலே சொர்க்கம் செல்ல வேண்டும். யா ஐயுகல் லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் எரிகின்ற அந்த நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் நம்முடைய மனைவிமார்களை, நம்முடைய மக்களை, நம்முடைய தாய் தந்தையர்களை, நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் மறுமை நாளில் நரக நெருப்பிலிருந்து எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்பதற்குத்தானே எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே. இந்த உலகம் எவ்வளவு விசாலமானது, எவ்வளவோ ஹராமான காரண காரியங்களை எல்லாம் செய்யலாம். ஆனால் அதற்கொண்டும் எந்த ஒரு இடத்தையும் நாம் கொடுக்காமல் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் இந்த நல்ல ஒரு உபதேசத்தை கேட்பதற்காக வேண்டி, நல்ல ஒரு செய்திகளை கேட்பதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம் என்றால் லட்சியம் என்ன? வீட்டில் தூங்க போனா தூக்கம் வரல என்றெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். வீட்டில் தூங்க போனா தூக்கமே வரல, அதனால தான் நாங்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அல்ல. மறுமையில் நமக்கு சொர்க்கம் கிடைப்பதற்காக வேண்டி. இன்னொரு சாரார் இப்படிப்பட்ட நல்ல நல்ல செய்திகள் மக்களுக்கு போய் சேரக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த நிகழ்ச்சி குறித்து ஒட்டப்பட்ட போஸ்டர்கள் எல்லா பக்கமும் கிழித்து வீசுகிறார்கள். அவர்களுடைய நடவடிக்கைகள் அப்படி. ஏர்வாடி முழுக்க ஒட்டப்பட்ட எல்லா போஸ்டர்களும் கிழிக்கப்பட்டிருக்கிறது, பெரும்பான்மையான போஸ்டர்கள். இந்த செய்தி மக்களுக்கு போய் சேரக்கூடாது, குர்ஆன் ஹதீஸில் அடிப்படையிலான உபதேசம் மக்களை போய் சென்றடக்கூடாது, மக்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு போய் விடக்கூடாது, மக்கள் எல்லாம் பண்பட்டு விடக்கூடாது, மக்கள் எல்லாம் சுயமாக குர்ஆனை படிக்கக்கூடாது, மக்கள் எல்லாம் சுயமாக ஹதீஸுகளை படிக்கக்கூடாது, மக்கள் எல்லாம் சுயமாக மார்க்கத்தை வழங்கக்கூடாது. அதான் அவர்களுடைய நோக்கம். விளங்கினால் புரோகிதர்களுக்கு வேலை இல்லை, மார்க்கத்தை வைத்து பிளப்பு நடத்துவர்களுக்கு வேலை இல்லாமல் போய்விடும். ஆகவே எதிர்க்கிறவர்கள் ஒரு புறம் எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உயிரோட்டத்தோடு சத்தியத்தை விளங்கிய நாம் அந்த இபாதத்தை சடங்காக செய்யக்கூடாது, ஒருபோதும் சடங்காக செய்யக்கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை நீங்கள் நினைத்து பார்த்தீர்களா? சகோதரர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை நினைத்து பார்க்க வேண்டும். நாம் விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷத்தை அல்லாஹ்விடமிருந்து வாங்கித்தான் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன பொக்கிஷம்? அந்த பொக்கிஷத்திற்காக வேண்டி நாம் எந்த பாடும் படவில்லை, உழைக்கவில்லை, காசு கொடுக்கவில்லை, ரத்தம் சிந்தவில்லை, பொருளாதாரத்தை இழக்கவில்லை, எதையுமே நாம் செய்யவில்லை. ஆனால் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறான். யாருக்கும் கொடுக்காத பொக்கிஷம். பெரும்பான்மையான மக்கள் அந்த பொக்கிஷத்திற்காக வேண்டி இரவு பகலாக ஓடுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒரு பொக்கிஷத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். என்ன பொக்கிஷம் என்பார்ந்த சகோதரர்களே? ஹிதாயத் என்ற ஒரு பொக்கிஷம். ஹிதாயத் என்பது சாதாரணப்பட்ட ஒரு காரியம் அல்ல. இப்ராஹிம் நபி தன்னுடைய தந்தைக்கு கொடுக்க முடியாத ஒரு ஹிதாயத், நூஹ் நபி அவருடைய மகனுக்கு கொடுக்க முடியாத ஹிதாயத், லூத் நபி அவருடைய மனைவிக்கு கொடுக்க முடியாத ஹிதாயத், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பாட்டனார், தன்னுடைய பெரிய தந்தை, தன்னுடைய முப்பாட்டனார், தன்னை வளர்த்து ஆளாக்கிய அபூ லஹபுக்கு கொடுக்க முடியாத ஹிதாயத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்பார்ந்த சகோதரர்களே. உலகத்தில் எத்தனையோ பேர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கவில்லை. எல்லாம் அநியாயத்தில் இருக்கிறார்கள், எல்லாம் நரக நெருப்புக்குரிய காரியத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும், குறிப்பாக ஏகத்துவத்தை பின்பற்றுகிற மக்களுக்கு அல்லாஹ் மிக மிக தெளிவான ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான். என்றால் அந்த ஹிதாயத்தை பாதுகாப்பது புத்திசாலித்தனமா? அந்த ஹிதாயத்தை சடங்காக சம்பிரதாயமாக இபாதத்துகளை செய்து ஹராமான காரண காரியத்தை செய்து அந்த ஹிதாயத்தை பாழ்படுத்துவது புத்திசாலித்தனமா? எது புத்திசாலித்தனம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பாட்டனாருக்கு அருகிலே நின்று லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், முஸ்லிமாகுங்கள், தௌஹீத்வாதியாகுங்கள், உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நான் மன்றாடுவேன், நான் சுஜூதிலே கிடப்பேன், ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள் என்று தாடி நினையக்கூடிய அளவுக்கு தேம்பி தேம்பி அழுதார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இறுதி வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிதாயத்தை கொடுக்கவே இல்லை. அந்த அவர் மரணித்தவுடன் வெளியே வரும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனதிலே பேசிக்கொண்டே வந்தாராம், என்னுடைய பெரிய தந்தைக்கு அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் தடுக்கும் வரை நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பேன் என்றாராம். அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்கினான். முஸ்ரிக்குகளுக்கு, இறை நிராகரிப்பாளர்களுக்கு, இணை வைத்த மக்களுக்கு பிரார்த்தனை செய்வது மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தகுதியானதல்ல. அல்லாஹ் ஆயத்தை இறக்கி அதை நிறுத்தினான். அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்திற்கு கிடைக்காத ஹிதாயத்தை அல்லாஹ் நம்முடைய கையிலே தந்திருக்கிறான். பாதுகாப்பது புத்திசாலித்தனம். அற்ப ஆசாபாசங்களுக்காக வேண்டி, ஹராமான காரணகாரியங்களுக்காக வேண்டி இந்த இபாதத்தை நாம், இந்த ஹிதாயத்தை நாம் இழந்தால் நம்மை விட துரதிர்ஷ்டவாசிகள் யாருமே இல்லை. எந்த நிலையிலும் பாதுகாக்க வேண்டும். எதையும் இழக்கலாம் உலகத்தில். பொருளாதாரத்தை இழக்கலாம், மீண்டும் சம்பாதிக்கலாம், உலகத்திலே வாய்ப்புண்டு. நோய் நொடிகள் வரலாம், மருத்துவம் செய்த ஆரோக்கியத்தை உண்டாக்கலாம், உலகத்திலே வாய்ப்பு உண்டு. மனைவி மக்களை இழந்தால் மறுமையில சொர்க்கத்திலே போய் பார்க்கலாம், மறுமையில நரகத்திலே மறுமை நாளில் போய் பார்க்கலாம், வாய்ப்புண்டு.
ஹிதாயத் இழந்தால் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாத அன்பார்ந்த சோர்களே, அதை பாதுகாக்க வேண்டும். ஆனால் அதனோடு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சைத்தான் உண்டாக்குவான். உங்களுடைய இபாதத்துகளை பாழ்படுத்துவான். நோன்பு வைக்க சொல்லுவான் உங்களை, நீங்கள் நோன்பு வைப்பீர்கள். நோன்பினுடைய தாற்பயத்தை புரியாமல் உங்களை நடக்க வைப்பான், நீங்களும் நடப்பீர்கள். தொழுகைக்கு வரும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? கோயில்களிலோ சர்ச்சையோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணத்திற்கு சொல்லவே இல்லை. காரணம், அவர்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எல்லோருமே ரிசர்வ் செய்து விட்டார்கள். அல்லாஹ் நாடினால் தான் அவர்களுக்கு ஹிதாயத். கோயிலும் சர்ச்சிலும் சைத்தானுக்கு வேலையே இல்லை. பாங்கு சொல்லும் பொழுது சைத்தான் ஓடுகிறானாம், பாங்கு சொல்லி முடித்தவுடன் சைத்தான் வருகிறானாம், இகாமத்து சொன்னவுடன் சைத்தான் ஓடுகிறானாம், இகாமத்து சொல்லி முடித்தவுடன் சைத்தான் மீண்டும் வருகிறான். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஃப்புகளை நீங்கள் பூர்த்தியாக்குங்கள், இடைவெளி உண்டாக்காதீர்கள், சைத்தான் வருவான், குழப்பங்களை உண்டாக்குவான் என்றார்கள். இபாதத்துகளை பூரணமாக செய்ய விடாமல் சைத்தான் தடுப்பான், வஸ்வாஸை உள்ளத்தில் ஏற்படுத்துவான். அதை நினைத்துப்பார், இதை நினைத்துப்பார் என்று இபாதத்தில் இருக்கிற உங்களை எல்லாம் அந்த இபாதத்தை பாழ்படுத்த தூண்டுவான். நீங்கள் அல்லாஹுவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்கிற எண்ணத்தோடு நீங்கள் இபாதத்தை செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி நீங்கள் செய்து சொர்க்கம் சென்று விடுவீர்களோ? கூடாது. அது சைத்தானுடைய போராட்டம். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிஹாத்தில் மிகப்பெரிய ஒரு ஜிஹாத், ஆயுதம் இல்லாத ஜிஹாத், எதிரிகளை களத்தில் சந்திக்காத ஜிஹாத், தாக்குதல் எதிர்த்தாக்குதல் இல்லாத ஜிஹாத். என்ன ஜிஹாத்? உங்களுடைய நஃப்ஸோடு நீங்கள் செய்கிற ஜிஹாத், சைத்தானை எதிர்த்து நீங்கள் போராடுகிற போராட்டம், ஜிஹாத்துல் அக்பர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இபாதத்துகளை பாழ்படுத்த சைத்தான் முயற்சி செய்வான். அதை பாழாக்கினால் ஹிதாயத்து பாழாகிவிடும். உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒன்றுமல்ல, 1986 ஏகத்துவம் தமிழகத்திலே சொல்லப்பட்டது. அந்த நேரத்தில் ஏகத்துவத்திற்காக வேண்டி பாடுபட்ட எத்தனையோ மக்கள் இன்றைக்கு உண்டுமா? இல்லை. எல்லோரும் தவறான வழியில இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். காதியானியிலே பாதி பேர், அகலுல் குர்ஆனிலே பாதி பேர், ஹராமான காரணகாரியங்களை செய்து பாதி பேர், இப்படி எல்லோரும் போய்விட்டார்கள். என்ன காரணம்? தௌஹீத் எந்த அடிப்படையில் உள்ளத்தில் நுழைய வேண்டுமோ அந்த அடிப்படையில் உள்ளத்தில் நுழையவில்லை. தௌஹீத் நுழைய வேண்டிய, தௌஹீத் இடம் பிடிக்க வேண்டிய இடத்தில் தௌஹீத் இடம் பிடிக்கவில்லை. தௌஹீதை ஒரு ஃபேஷனுக்காக, ஜமாத்தை ஒரு பொழுதுபோக்குக்காக, கூட்டமைப்பை ஒரு வீண் விரயத்திற்காக, நேரம் போவதற்காக நாம் பார்த்து அதன் அடிப்படையில் இயங்கும் பொழுது நமக்கு அது தவறி விடுகிறது. நோக்கம் ஒன்று, நமக்கு சொர்க்கம் வேண்டும். சொர்க்கத்திற்காக வேண்டி எதையும் இழக்கலாம், எதற்காக வேண்டியும் சொர்க்கத்தை இழக்கக்கூடாது. ஹிதாயத்தை பாதுகாக்க எதையும் இழக்கலாம், எதற்காக வேண்டியும் ஹிதாயத்தை இழக்கக்கூடாது. அதானே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதைத்தானே திருக்குர்ஆனில் பல முறை நமக்கு சொல்லித் தருகிறார். ரப்பனா லா துஜி குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா அல்லாஹ், எங்களுக்கு நீ வழங்கிய இந்த ஹிதாயத்தை மரணிக்கின்ற வரை பாதுகாக்க, நாங்கள் பாதுகாக்க நீ எங்களுக்கு உதவி செய் யா அல்லாஹ். உன்னுடைய உதவியும் உன்னுடைய கிருபையும் இருந்தால் மட்டும்தான் யா அல்லாஹ் நாங்கள் ஹிதாயத்தோடு உலகத்திலே வாழ முடியும். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக. உள்ளங்களை புரட்டுகின்ற யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்தை நீ ஒருமுகப்படுத்தி உறுதிப்படுத்தி இந்த மார்க்கத்தில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். நபி ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்தார்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளான ஒரு நபி, அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளான ஒரு நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த துஆவை அதிகம் அதிகம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓதிய ஒரே காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் அவரை மன்னித்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக. மார்க்கத்தில் எங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தி யா அல்லாஹ், மார்க்கம் என்னுடைய உள்ளம் தடம்புரலாமல் எங்களை நீ பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். உள்ளத்தை உறுதிப்படுத்தி யா அல்லாஹ். எதற்கு உள்ளத்தை உறுதிப்படுத்த? எதற்கு? மார்க்கத்தில் உறுதியாக இருக்க, இபாதத்துகளை செய்ய, ஹிதாயத்தை பாதுகாக்க, ஈமான் அதிகரிக்க, தக்வாவோடு வாழ. ஆக இபாதத்துகள் என்பது நம்முடைய ஹிதாயத்தை பாதுகாக்க அன்பார்ந்த சோர்களே, பொழுதுபோக்குக்காக வேண்டிய இபாதத் அல்ல, சடங்குக்காக வேண்டி சம்பிரதாயத்திற்காக வேண்டி இபாதத் அல்ல, காலம் காலமாக செய்கிறோம் என்பதற்காக வேண்டி இந்த நோன்பை நீங்கள் வைக்காதீர்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி. காலமும் நேரம் இன்னும் நமக்கு உண்டு. அல்லாஹ் நமக்கு எந்த அளவுக்கு ஆயுளை நீட்டி தருவான் என்று சொல்ல முடியாது. இந்த ரமலானுடைய காலத்தில் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு, இன்னா அன்ஜல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்கிற ஒரு சங்கை மிக்க ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. கடைசி 10. ஆகவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே இஹ்திகாஃப் இருப்பார்கள். எப்படி ஆகிரும் அந்த இரவை அடைய வேண்டும். அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள், தொழுவார்கள், சுஜூது செய்வார்கள்.
ரமலான் அல்லாத காலங்களில் செய்கிற நன்மையான காரியத்தை காட்டிலும் புயல் வீசுவதை போல, பெருங்காற்று அடிப்பதை போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்தில் இபாதத்துகளை செய்வார். அதிலும் கடைசி 10 இன்னும் அதிகம் செய்வார். காரணம், இன்ன அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஸஹர். ஃபஜ்ர் வரை நீட்டிக்கக்கூடிய அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் கடைசி 10 ஒற்றை இரவில் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிறார். அது அடுத்த வருஷம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காத தெரியாது. பணம் எவ்வளவு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம். அன்பான சொல்கிறேன், சைத்தான் விடமாட்டான். ரமலானுடைய காலம், வாடிக்கையாளர்கள் போய் விடுவார்கள், எல்லோரும் துணி எடுக்க வருவார்கள், எல்லோரும் பலசரக்கு கடைக்கு வருவார்கள், எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ண வருவார்கள். வியாபார சிந்தனை சைத்தான் அதிகம் தூண்டுவான். எப்பொழுதும் பணம் சம்பாதிக்கலாம். காசு பணம் நமக்கு ஒன்று பெரிதே அல்ல. அல்லாஹ் நாடினால் யாருடைய பணத்தை யாரு கையில் வேண்டுமானாலும் அல்லாஹ் மாற்றி கொடுப்பான். பொருளாதாரத்தை தருவது அல்லாஹ்வுடைய கையிலே தான் இருக்கிறது. இரவு பகலாக உழைக்கிற மக்களுடைய கையில் பொருளாதாரம் இல்லை. 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு உழைக்கிறான், 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். அல்லாஹ்வுடைய கையில் அல்லவா பொருளாதாரம். பொருளாதார ஆசைக்கு நாம் யாரும் ஏமாந்து விடக்கூடாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அஸ்ஸிக்ரில்லாஹ். ஈமான் கொண்ட மக்களே, பொருளாதாரமோ மனைவியோ மக்களோ எனக்கு இபாதத்து செய்ய நீங்கள் தடையாக்காதீர்கள். அல்லாஹ் சொல்லுறான். ஆனா அல்ஹக்குமுத் தகாத்திர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். மன்னரையை சந்திக்கின்ற வரை மனிதனுக்கு பொருளாதார பேராசை இருந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தங்கத்தில் ஒரு ஆறு ஓடினால் ஆதமுடைய மகன் சொல்லுவானாம், இன்னொரு ஆறு எனக்கு ஓடாதா என்பானாம். அந்த அளவுக்கு மனிதனுடைய உள்ளத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் ஒரு லட்சியத்தோடு உலகத்தில் வாழ வேண்டும். அதுதான் உரையினுடைய சாராம்சம். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்தது எனக்கு இபாதத்து செய்யத்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதற்காக வேண்டிதான் உலகத்திலே நாம் படைக்கப்பட்டிருக்கோம். அதுதான் லட்சியம். யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அது நம்முடைய லட்சியம். சொர்க்கத்தில் வில்லின் அளவு உங்களுக்கு இடம் கிடைத்தால் உலகத்தை காட்டிலும் உங்களுக்கு சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது நம்முடைய லட்சியம். உண்பதோ உடுப்பதோ வீடு கட்டுவதோ ஆடம்பரமாக வாழ்வதோ நமக்கு லட்சியமே அல்ல. அது எந்த பயனையும் மறுமையில் தராது. அது உலகத்தோடு முடிந்துவிடும். மறுமையில் நம்மோடு வருவதெல்லாம் இபாதத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்து அவனை கொண்டு போய் அடக்கும் பொழுது 3 காரியங்கள் அவனை பின்தொடர்ந்து செல்லுகிறது. 1 அவனுடைய பொருளாதாரம், 2 அவனுடைய உறவு முறைகள், 3 அவன் செய்த நற்கிரிகைகள், அவனுடைய செயல்பாடுகள். 2 அவனை அடக்கி விட்டு திரும்ப வருகிறது. பொருளாதாரம் அவனை விட்டு திரும்ப வருகிறது, உறவு முறைகள் அவனை விட்டு திரும்ப வருகிறார்கள், அவனுடைய நன்மையான காரியங்கள் அவனோடு தங்கி விடுகிறது. நாம் இறந்தாலும் நம்முடைய இபாதத்துகள் இறந்துவிடக் கூடாது. அதுதான் முக்கியமான ஒரு கான்செப்ட். நாம் இறந்தாலும் நம்முடைய இபாதத்துகள் இறந்துவிடக்கூடாது. இபாதத்து உயிரோடு இருக்க வேண்டும். நாம் இறக்கும் பொழுதே அந்த இபாதத்தெல்லாம் அழிந்து நாசமாகினால், இணை வைத்தால் இபாதத்தெல்லாம் அழிந்து நாசமாகிவிடும். இணை வைக்காம ஒரு ஏகத்துவவாதியாக இருந்தாலும் அடுத்தவனுக்கு ஏதாவது துன்புறுத்தலை செய்தாலோ, நோவினை செய்தாலோ, அடித்தாலோ, உதைத்தாலோ, அல்லாஹ்வுடைய அடியார்களை நாம் நோவினை செய்தால் இபாதத்துகள் எல்லாம் மறுமை நாளிலே அல்லாஹ் பிடுங்கி கொடுத்து விடுவான். அப்ப நாம் உயிரோடு வாழ்வது முக்கியம் அல்ல, நாம் செய்கிற நன்மையான காரியங்களும் உயிரோடு நம்மோடு இருக்க வேண்டும். அதுதான் கபரிலே நமக்கு பாதுகாப்பு. கபரில் யாரும் நமக்கு பாதுகாப்பு அல்ல. கபரில் நமக்கு பாதுகாப்பு நன்மையான இபாதத்துகள் மட்டும்தான். ஆக கடமையாக்கப்பட்ட இந்த புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தை ஒரு சடங்கு போல கடந்த காலங்களில் செய்ததை போல செய்து இந்த மாதத்தை வீணடித்து விடாதீர்கள். இந்த மாதத்தை ஒரு உயிரோட்டத்தோடு நீங்கள் கழியுங்கள். கடைசி 10 ஒற்றை இரவில் புனிதமிக்க லைலத்துல் கத்ருடைய இரவு இருப்பதை கருத்தில் கொண்டு பள்ளியில் இஅ்திகாஃப் இருப்பதை ஆண்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்ததை போல அந்த நல்ல இபாதத்துகளை கடைசி 10 ஒற்றை இரவு லைலத்துல் கத்ர் இரவை இருப்பதை கருத்தில் கொண்டு இஅ்திகாஃபிலே இருங்கள். நிறைய இபாதத்துகளை செய்யுங்கள். இபாதத்துகளின் மூலம் சொர்க்கத்தை அடைய முயற்சி செய்யுங்கள். பட்டினி கிடந்து இபாதத்தை வீணடித்து விடாதீர்கள். ரமலான் அல்லாத காலங்களிலும் இந்த நல்ல காரியங்கள் தொடர நீங்கள் ஒவ்வொருவரும் பாடுபடுங்கள். கடந்த காலத்தில் செய்த தவறுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். 100 கொலைகள் செய்த மனிதன் எல்லாம் பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே செய்து சொர்க்கம் சென்றான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவுக்கு பாவங்களை மன்னிக்கின்ற விசால குணமுடையவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்விடத்திலே 2 கரத்தை உயர்த்துங்கள். செய்த பாவங்களுக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்திலே வருந்தி பிரார்த்தனை செய்யுங்கள். அதற்கு பொருத்தமான மாதம் இந்த மாதம் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நான் நினைவு கூறி, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயப்பட வேண்டியவாறு உண்மையாக நீங்கள் ஒவ்வொருவரும் பயப்படுங்கள். மரணிக்கும் பொழுது முஸ்லீமாக நீங்கள் மரணியுங்கள் என்று
என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். முற்சென்ற சமூகத்திற்கு நான் கடமையாக்கிய அதே நோன்பை உங்கள் மீது நான் கடமையாக்கி இருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் தக்குவாவுடைய மக்களாக மாறத்தான் இந்த நோன்பை நான் கடமையாக்கினேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி அந்த நோன்பினுடைய தாற்பயத்தை புரிந்து வைத்த மக்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் எண்ணிலடங்காத கூலி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பேன் என்று சொல்கிறானே, அந்த சொர்க்கத்துடைய மகத்துவத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.